நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் பங்கேற்பதற்காக சேலம் விமான நிலையம் வந்தடைந்த முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்தில் வெல்க ஜனநாயகம் எனும் தலைப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் நேற்று முதல் நடைபெற்று வருகிறது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 2ஆம் நாளான இன்று முக்கிய நிகழ்வாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இம்மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றுவதற்காக இன்று மாலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலம் மாவட்டம் காமலாபுரத்தில் உள்ள விமான நிலையத்துக்கு வருகை தந்தார். சேலம் விமான நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி, அரசு அதிகாரிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், அமைச்சர்கள் ராஜேந்திரன், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், மக்களவை உறுப்பினர் டி.எம். செல்வகணபதி உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் முதல்வர் மு.க.ஸ்டாலினை வரவேற்றனர். விமான நிலையத்திற்கு வெளியே திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மேளதாளங்களுடன் முதல்வருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சேலம் புறப்பட்டு சென்றார். இந்த மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றுகின்றனர். முதல்வரின் சேலம் வருகையை தொடர்ந்து சேலம் விமான நிலையம் முதல் மாநாடு நடைபெறும் இடம் வரை ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தருமபுரி மாவட்டத்திற்கு செல்லும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நல்லம்பள்ளி அருகே ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்களை சந்திக்கிறார். இதனைத் தொடர்ந்து அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் சித்தையன்.